நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா தேர்ட் பேப்பரை எப்படி படித்து நல்ல மார்க் எடுக்கலாம், பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. பார்ட் 1 ஹிந்திக்கு 50 மார்க்ஸ், பார்ட் 2 தமிழுக்கு 50 மார்க்ஸ். உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக வரும், நான் நல்லா படிச்சிருவேன் அப்படின்னா நான் பிரவேஷிகா தேர்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக அதில் உங்களுக்கு ஒரு 50க்கு நீங்கள் ஒரு 45 40 அந்த மாதிரி எடுத்துருவீங்க. ப்ளஸ் ஹிந்தியையும் படிச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். எனக்கு தமிழ் கொஞ்சம் டஃப்பான விஷயம் அப்படிங்கல ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி படித்தாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். பார்ட் 1 ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜென்ரல் எஸ்ஸே இருக்கும், அதை முடிஞ்சவங்க படிச்சுக்கலாம். அதை படிக்க வேண்டான்னு நான் சொல்லலை, அதையும் படித்து எழுதலாம். செகண்டு லெட்டர் ரைட்டிங்கில் நான் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், ஒரு 4 லெட்டர் படிக்க சொல்லி. அது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்க. தேர்டு ரோமன் ஃபார்ம் பர்னேக்கா தரீக்கா, இது ரொம்ப ஈஸியான ஒரு ரோமன். அதில் ஒரு 5 கொஷின்ஸ் 5 டேஷஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சரை 1 2 3 போட்டு நம்ம எழுதினோம்னாலே இதில் 7 மார்க்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியும். ஃபோர்த்து ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங்கு. ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை ஷார்ட் பண்ணி எழுதினோம்னா 5 மார்க்ஸு. அடுத்து பார்ட் 2 தமிழ் டஃப்புங்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தையாவது கட்டாயம் படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோமன் மனப்பாட பாட்டில் மொத்தம் 20 பாட்டு இருக்குது, 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. இது 10 மார்க்குக்கு வருது. ஒரு 10, அதாவது அந்த 20ல் ஃபஸ்ட்டு 10 அல்லது இரண்டாவது 10, எந்த 10 உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வீட்டில் நல்லா படித்து பார்க்காம எழுதி பார்த்து ஒரு எழுத்து கூட அதனால் தப்பாகக்கூடாது. மேலும் அடி பிறழக்கூடாது. மேலே எத்தனை இருக்கோ அத்தனையும் எழுதணும், அத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும். கீழே நம்ம இந்த திருக்குறள் எப்படி எழுதணுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதன்படி எழுதி இந்த 10 மார்க்கை ஈஸியாக இதில் எடுக்க முடியும் கான்ஃபிடெண்ட்டாக. 35 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு. இந்த திருக்குறள் தான் உங்களுக்கு இதில் ஈஸியாக உங்களுக்கு 10 மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ரோமனாக இருக்குது. செகண்ட் ரோமன் அந்த வினா விடையில் 15 மார்க்ஸ், ஒரு 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம்னா 15 மார்க்கு. இதில் நான் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் படிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக 3 மார்க் எடுக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டோட லிங்க்கை தர்றேன், அதை பார்த்து நல்லா தரவு பண்ணுங்கள். தேர்டு ரோமன் ஏதேனும் இரண்டுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதுலையும் நான் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும் அதை நல்லா படிச்சிங்கன்னா இந்த 10 மார்க் எடுக்க முடியும். இதுனா எப்படா பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் டென்ஷனாக இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் ஆக முடியும். தன்யவாத்.